வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அந்த யூ கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருப்பான். இப்போ மறுநாள் அடுத்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறதுக்காக எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அப்போ குட்டி பையன் ஹீரோட மாஸ்டர் கிட்ட, ஆமாம் ஹெட் மாஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்குறான். ஹெட் மாஸ்டர் நேற்றே கிளம்பி போயிட்டாரு, நம்ம தான் இன்றைக்கி போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வழியில் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டென்ட் போட்டு உட்காடுறாங்க. அப்போது லேடி மாஸ்டர் ஹீரோட மாஸ்டர் கிட்டே போய், ஆமாம் அங்கே போறியா, அங்கே தானே ஆள் இருக்கா, அங்கே போய் பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் முன்னாடி காலத்தில் தான், இப்போ அவன் இந்த மார்ஷியல் ஹாலுக்கே தலைவி, அது மட்டும் இல்லாமல் ஒரு அசுர தலைவி அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோட மாஸ்டர். ஏன் உன்னை நீயே குறைச்சி எடை போட்டுக்கிற, அதோட நீங்கள் 2 பேரும் ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்னு லேடி மாஸ்டர் கேட்குறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பேரரசர் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, பேரரசராச்சா மாட்டேன்னு சொல்ல முடியுமா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் அதில் விருப்பம் இருந்துச்சு. சரி கடைசியாக ஒரு முறை அவளை பார்த்து பேசலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா. ஏங்கிற காரணம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் தான் இருக்கிறதுலே பெரிய சோல் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோட மாஸ்டர். இருந்தாலும் அவள் ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டா அப்படின்னு லேடி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி முசுக்கி காமிக்கிறாங்க. அவன் குட்டி பையனை துரத்தி விட்டுட்டு இளவரசிக்கிட்ட ஒரு கம்மலை கொடுக்குறான். என்னது இது அப்படின்னு கேட்கும்போது நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். இளவரசியும் காதில் போட்டுக்கிறான். இதை பார்த்துட்டு முசிக்கு சந்தோஷப்படுறான். அப்படியே அடுத்த காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. 2 பேரும் விறகு பறக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு என்கிட்ட சொன்னலை, அதுவும் நம்ம சின்ன வயசில் பண்ணோம், ஆனால் இப்போ எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது அப்படின்னு டைமோ சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஜிஜியும் வெக்கப்படுறா. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. சரி இந்த போட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நானா இந்த டோலுவா கண்டத்தையே போய் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி உங்க கூட நானும் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஹெட் மாஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்ததும் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஆமாம் எல்லா டீமும் வந்துருச்சு போட்டி நடக்கிற இடத்துக்கு, ஆனால் உங்கள் டீம் மட்டும் இன்னும் வரல, ஆனால் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. என் டீம் சார்பாக தான் நான் வந்திருக்கேன், நான் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன போட்டி நடக்கிறதுக்கு போட்டியாளர்களே இல்லாமல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ளவர் மாஸ்டர் வராரு. அவர் அனுமதி கொடுத்துட்றாரு, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு அந்த இளவரசர் வராரு, அதாவது ஹெலினா வர்றா. இளவரசர் இங்கே எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அசுர தலைவியை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெலினாவும் அவங்க அம்மாவான அசுர தலைவியை போய் பார்க்க போயிட்டு இருக்கா. இவங்க தான் ஹெலினாவோட அம்மா அசுர தலைவி. சாரிம்மா நீங்கள் சொன்னது டைமோவை தான், ஆனால் டைமோவுக்கு பதிலாக டியோண்டா இளவரசரை என்னால் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நான் தான் ராஜாவாக இருக்கேன், நான் வேணா அடுத்தடுத்த நாட்டு மேலே போர் எடுத்து போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஹெலினா கேட்குறா. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சால் போதும் அப்படின்னு அந்த அசுர தலைவி சொல்கிறா. அம்மா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் இத்தனை வருஷமும் தனிமையிலே தான் வாழ்ந்திருக்கேன், உங்களுக்காக தான் ஒன்றும் பார்த்து செஞ்சிட்ருக்கேன், ஆனால் உங்களால் என்னை ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு ஹெலினா கேட்குறா. நான் உன்னை ஏதாவது செய்ய சொன்னேன்னா, நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. கிட்டத்தட்ட நான் சாகிற நிலைமைக்கே போயிட்டு வந்துட்டேம்மா, ஆனால் என்னை ஹீரோ தான் காப்பாற்றுறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹெலினா கேட்கும்போது, அம்மா அந்த ஹீரோ என்ன மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்தவனாமே அப்படியா அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா. இப்போ கூட உங்களுக்கு ஏன் மேலே அக்கறை இல்லைல்ல. உடனே அசுர தலைவியும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நீ யாருங்கிறத நீ மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், அவங்ககிட்ட எத்தனை சொல்கிறீங்க இருக்குன்னு கேட்கும்போது 4 இருக்குது, அதுலேயும் 4வது சொல்கிறீங்க கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு ஹெலினா சொல்கிறா. உடனே அசுர தலைவி என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு நரியை கொண்டு போடுறா. இந்த நரிக்கு வயசு 10,000க்கு மேலே இருக்கும், இதை கொண்டு நீ உன்னோட அடுத்த சொல்கிறீங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டீமை காமிக்கிறாங்க. நம்ம டீமும் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் அந்த ஃப்ளவர் மாஸ்டர் இருக்காரு. அவர் ஹீரோவை கூப்பிடுறாரு. டைமா அவனை எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை அவர் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உன்னை அசுர தலைவி தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த ஃப்ளவர் மாஸ்டர் சொல்கிறாரு. அவங்க ஏன் என்ன கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னு உள்ளே அமுச்சு விட்டுறாரு. ஹீரோவும் அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துல ஹெலினா இருக்கா. உன்னோட ஆன்ம பவர் எவ்வளோ இருக்குது வெளிப்படுத்து அப்படின்னு ஹெலினா கேட்கும்போது ஹீரோவும் வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரி ஹெலினாவும் வெளிப்படுத்துகிறான். ஹெலினா கிட்டே அந்த கருப்பு சொல்கிறீங்க இருக்குது, உங்ககிட்ட கருப்பு சொல்கிறீங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஏன் உங்ககிட்ட இருக்கும்போது என்கிட்ட இருக்காதா அப்படின்னு ஹெலினா கேட்குறா. நான் ஒரு ஆன்ம மிருகத்தை கொன்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, நான் மார்ஷியல் ஹாலை சேர்ந்தவன், எனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு ஹெலினா சொல்கிறா. என்ன அப்போ நீ மார்ஷியல் ஹாலுக்காக தான் போட்டி போட போறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் உங்கள் சார்பில் என்னை போட்டி போட கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலினா கிளம்பி போயிடுறா. இப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா அங்கே அசுர தலைவி உட்காந்துருக்கா. அசுர தலைவி ஹீரோ மேலே ஒரு பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை பறக்க வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட கையில்
அவளே மந்திரம் போட்டு ஹீரோவோட ஆன்ம பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறா. ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பார்க்க முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஓ, ப்ளூ சில்வர் பிளான்ட்டு. அப்படியே கட் பண்ணி ஹீல்னாவை காமிக்கிறாங்க. ஹீல்னா அந்த ஃப்ளவர் மாஸ்டர்கிட்ட கேட்குறா, ஆமாம் எதுக்காக அசுர தலைவி ஹீரோவை பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னு கேட்கும்போது, ஒருவேளை அவன் கருப்பு சொல்கிறீங்க வச்சுருக்காங்கல்ல அதனாலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. என்னோட ஆன்ம சக்தி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்டே கேட்டிருக்கலாமே, ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. உன்னோட இன்னொரு ஆன்ம சக்தியை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. இப்போ ஹீரோவோட கண்ட்ரோல் இல்லாமலே அவனோட இன்னொரு ஆன்ம சக்தியான ஸ்கை ஹேமரும் வெளிப்படுது. இதை பார்த்துட்டு அசுர தலைவி கேட்குறா, அப்படின்னா டேன்ஹாவோட பையனா நீ? உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அம்மாவோட ஆன்ம சக்தி ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட், அதுதான் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற சக்தி உங்ககிட்ட இன்னொரு சக்தியாக இருக்குது. எங்கள் அம்மாவோட சாவுக்கு நீங்கள் காரணமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நான் இல்லை அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. அப்படின்னா வேறு யார் காரணம் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அதை பற்றி இப்போ நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. இப்போ அசுர தலைவி ஹீரோ வெளியே அனுப்பிச்சி வச்சிட்றா. கரெக்டாக அந்த நேரத்தில் இன்னொருத்தன் ஹூடி போட்டுட்டு ஆப்போசிட்டில் வரான். நீயும் வந்துட்டியா, சரி அசுர தலைவியை பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த ஃப்ளவர் மாஸ்டரை உள்ளே அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ வெளியே வந்ததும் ஹில்னா கேட்குறா, சரி வா நான் உனக்கு ஊரை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இப்போ ஒருத்தன் ஆப்போசிட்டில் வந்தான் இல்லையா, அவனையே பார்த்துட்டு போகிறான். இப்போ ஆப்போசிட்டில் வந்தவன் பேர் நிழல் மாஸ்டர். அவன் நேராக அசுர தலைவியை போய் பார்க்குறான். அசுர தலைவி ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்து, இனி இந்த முறைப்படி தான் நீங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ ஹீனா கிட்ட இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் போனார், அவர் யார் அப்படின்னு கேட்குறா. அவரை கோஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட 9 சோல்டரிங் இருக்குது அப்படின்னு ஹில்னா சொல்கிறா. அவர் உருவம் திடீர்னு தெரியுது, திடீர்னு மறைஞ்சு போகுது, ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவரோட ஆன்ம பவரே ஒரு கோஸ்ட் சக்தி அப்படின்னு சொல்லி ஹில்னா சொல்கிறா. ஓ, அப்படின்னா சூயந்தாவை கொன்னது இதுதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை இருக்காது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹில்னா சொல்லும்போது, நீ நல்லா யோசிச்சு பாரு, மாஸ்டர் நான் என்கிட்ட அந்த நிழல் உருவத்தை பார்த்த மாதிரி சொன்னார் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த நிழல் உருவம் தான் ராஜநாகத்துக்கிட்டேயும் போய் பேசிச்சு, கண்டிப்பாக அது இவராக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில குறிப்புகள் எனக்கு வேணும், நீ எடுத்துத்தர முடியுமா அப்படின்னு ஹில்னா கிட்ட கேட்குறான் ஹீரோ. என்ன குறிப்புகள் அப்படின்னு ஹில்னா கேட்கும்போது, என்னோட மாஸ்டரும் அசுர தேவியும் லவ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹில்னா ஷாக் ஆகுறா. ஹீரோ கேட்ட அந்த குறிப்புகளை ஹில்னா எடுத்து கொடுப்பாளா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.